ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குள்ள வீடியோவில் நம்ம பேங்க்குக்கு போகாமல் வீட்டில் இருந்துகிட்டே செக் புக் எப்படி அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ அது ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கலாம். இன்டர்நெட் பேங்கிங் வழியாகவும் பண்ணிக்கலாம், மொபைல் பேங்கிங் வழியாகவும் பண்ணிக்கலாம். இந்த மொபைல் பேங்கிங் த்ரோ பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஈஸியாக இருக்கும். ஸோ அது யூஸ் பண்ணி எப்படி ப்ரொசீட் பண்ணணுங்கிறது தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு நார்மலாக யோனோ ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் ஓப்பன் பண்ணதுமே மேலே டேஷ்போர்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் சர்வீஸ் ரிக்வெஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு நான் ஒரு ஆரோ மார்க் கொடுத்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சர்வீஸ் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த ஸ்க்ரீனில் செக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த செக்கை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்த ஸ்க்ரீனில் என்னென்னா உங்களுக்கு ரிக்வெஸ்ட் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம். ஏதாச்சும் ஆல்ரெடி ஒரு செக் நீங்கள் யாருக்காவது கொடுத்துருக்குறீங்க, அதோட என்கொயரி, அதோடய ஸ்டேட்டஸ் பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். கொடுத்த செக்கை ஸ்டாப் பண்ணணுன்னா எல்லா ஆப்ஷனுமே நீங்கள் ஆன்லைனில் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து இந்த வீடியோவில் ரிக்வெஸ்ட் செக் புக் தான் பார்க்க போகிறோம். அதனால் ரிக்வெஸ்ட் செக் புக்குங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அடுத்த ஸ்க்ரீனில் எத்தனை எஸ்பிஐயில் அக்கௌண்ட் இருந்தாலும் அதில் வந்து ஒரு ஆரோ மார்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த அக்கௌண்ட்டுக்கு செக்லீஃப் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கனால ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் ஆகுது. நீங்கள் வந்து அக்கௌண்ட் நம்பர் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணும்போது உங்களுக்கு கேட்கும், அதில் ரெசிடெண்ட் அட்ரஸ்க்கு வேணுமா, இல்லை உங்களுக்கு லாஸ்ட் டிஸ்பேச் ஆன அட்ரஸ்க்கு வேணுமா, இல்லை அதர் அட்ரஸ்க்கு வேணுமான்னு கேட்கும். உங்களுக்கு என்ன ஆப்ஷனுக்கு வேணுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதர் அட்ரஸ்க்கு வேணும், நீங்கள் கரண்ட்டாக வேறு அட்ரஸில் இருக்கிறீங்க அப்படின்னா அதர் அட்ரஸை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அட்ரஸ் அதில் ஷோ ஆகும். நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 4 to 7 ஒர்க்கிங் டேஸில் உங்கள் வீட்டுக்கு செக் புக் ரிசீவ் ஆயிரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன்.